Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. 12D and E boys and girls உங்களுக்காகத்தான் இந்த பாடத்தை நான் படிப்பிக்கிறேன். ரைட், ஸ்கூல்ல நான் படிச்சதுல தொடர்ச்சியாக தான் இதை நான் தொடங்குறேன். ரைட், ரசாயன தாக்க வீதத்தை விவரிப்பதில் பொறிமுறையின் பயன்பாடு. ரைட், ரியாக்ஷன் மெக்கானிசம்ன்ற விஷயம் வரப்போகுது. அதுல அதை பத்தி நாம பார்க்க போறோம். அதுல முதலாவது என்னன்னு சொன்னா, ரைட், நான் பார்க்கணும் என்னென்றால் முதன்மை தாக்கம்ன்ற ஒரு விஷயம். ரைட், முதன்மை தாக்கம்னு சொன்னா முதன்மை தாக்கம் அதாவது இப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு தாக்கம் நடக்கும் போது ஒரு உங்களுக்கு சக்தி தாக்க பாதை கிராஃப் வந்து தெரியும் தானே, இல்லையா? எனர்ஜெட்டிக்ஸ் நாங்க படிச்ச அந்த கிராஃப் படி சக்தி தாக்க பாதை அந்த கிராஃப் நாங்க எடுத்தால் அந்த கிராஃப்ல இப்ப நாங்க இது ஒரு படி தாக்கமாக இருந்தால் ஒரு படி தாக்கமாக இருந்தால் இவ்வாறு தான் அந்த கிராஃப் வந்து இப்படி வரலாம். அப்படி இல்லாட்டி இவ்வாறு அது வந்து ஒரு புறவெப்ப தாக்கம், அகவெப்ப தாக்கம்னு சொன்னா முதலாவது சக்தி வெளியிடும் தாக்கம், அதே மாதிரி சக்தி அகந்துறிஞ்சிற தாக்கமாகவும் இருக்கலாம். ரைட், இந்த கிராஃப் எடுத்தா இதுல ஒரு தாண்டல் நிலை ஒன்று வருது. ஒரு ஆக்டிவேஷன் எனர்ஜி பெரிய தாண்டுற ஒரு சிச்சுவேஷன் வருது. இது இந்த கிராஃப்ல ரெண்டாவது கிராஃப்ல ஆக்டிவேஷன் எனர்ஜி தாக்கிக்கும் ஏற்பட்ட நிலைக்கும் இடையிலான சக்தி வேறுபாடு இப்படி வருது. இப்படி இவ்வாறு ஒரு தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி தடைய தாண்டுதானே, அப்படி வார அந்த தாக்கத்தை தான் நான் சொல்றது என்னன்னு சொன்னால் முதன்மை தாக்கம்னு சொல்லுவோம். ரைட், முதன்மை தாக்கம்னு சொல்லுவோம். அதாவது ஒரு தாக்கமானது ஒரு தாண்டல் ஒரே படியில, முதன்மை தாக்கம் என்பது என்னென்றா ஒரு படியில மட்டும் தனி நிகழுதல் தான் முதன்மை தாக்கம். சரியா? இப்போ இந்த ஒரு தாக்கம் ஒன்று எடுத்தா அந்த தாக்கம் வந்து தனிப்படி ஒரே ஒரு படியிலே நிகழ்ற தாக்கமாக இருக்கலாம், அதே நேரம் பல படி தாக்கமாகவும் இருக்கலாம். அதை எங்களை சும்மா பார்த்தோன்னே சொல்ல இயலாது, இல்லையா? அதை வந்து தீர்மானிக்கும் எதுன்னு சொன்னால் ப்ராக்டிக்கல் டேட்டாஸ் தான் அது தீர்மானிக்கும். ரைட், இப்ப ஒரு தாக்கம் தனிப்படி தாக்கமாகவே இருந்தால் அந்த தாக்கமே தான் முதன்மை தாக்கமாக இருக்கு. தனிப்படி தாக்கமாக இருந்தால் அதே தாக்கம் முதன்மை, அதுல அந்த முதன்மைப்படியாக இருக்கும் ஒரு தாண்ட நிலையிலுள்ள பார்க்கும். ரைட், அப்ப அதுல அந்த தனிப்படி தாக்கம்ன்றது எங்களுக்கு சும்மா இப்ப எல்லா தாக்கமும் தரக்குள்ள தனிப்படியில தருவாங்க. ஆனா அது மல்டிபிள் ஸ்டெப் ஆக்ஷனாக இருக்கலாம். எங்களுக்கு சும்மா பார்த்து சொல்ல இல்லாது அது வந்து அவங்க சொல்லணும், இதான் இதுல முதன்மை தாக்கம்னு சொல்லணும், தனிப்படி நேரம் முதன்மை தாக்கம்னு சொல்லணும். ரைட், அப்படி இல்லாம சில தாக்கங்கள் வந்து பல படி, ஒன்றுக்கு மேற்பட்ட, பாருங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட பலபடி ஒன்றுக்கு மேற்பட்ட படிகளை கொண்ட பலபடி தாக்கமாக இருக்கலாம். சரியா? 2 அல்லது மேற்பட்ட படியுள்ள பலபடி தாக்கமாக இருக்கலாம்.
ரைட். அத நாங்க சொல்லுவோம் எப்படின்னு சொன்னா சிக்கல் தாக்கம்னு சொல்லி சிக்கலான ஒரு தாக்கம்னு சொல்லிடும். இதுக்குத்தான் நாங்க சொல்ல பல படி தாக்கங்களுக்கு தான் நாங்க ரியாக்ஷன் மெக்கானிசம் பொறிமுறை என்ற விஷயத்தை நாங்க கதைப்போம். அதுல பொறிமுறைன்னு கருத கொள்ள எப்படிக்கும் சில மெதுவான ஸ்டெப்பிக்கும் மெதுவான ஸ்டெப்பிக்கும் சில நேரம் விரைவான படிகளும் மீக்கும், மெதுவானது மீக்கும் விரைவான படிகளும் மீக்கும். சரியா? இது பல படி தாக்கங்களுக்கு. இந்த பல படி தாக்கத்தை எடுத்தா இதுல நான் சொல்லுவோம் ஒவ்வொரு மெதுவான ஸ்டெப்பாக இருக்கலாம், விரைவான ஸ்டெப்பாக இருக்கலாம், ஒவ்வொரு ஸ்டெப்புமே முதன்மை தாக்கம் தான். சரியா? பல படி தாக்கமாக இருந்தால் ஒவ்வொரு ஸ்டெப்புமே முதன்மை தாக்கமாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒரு தண்டலா போயிட்டிக்கும். சரியா? ஓவரோல பாக்குற நேரம் அது 2-3 தாண்டல பேத்திக்கும். ஆனா ஒவ்வொரு ஸ்டெப்பும் முதன்மை தாக்கம். ஆனால் இந்த பல படி தாக்கங்கள்ற ஒரு படி என்ன செய்யும்னு சொன்னா மெதுவான படி ஆர்டிஎஸ் ஆக இருக்கும். சரியா? ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்பாக இருக்கும். இதுதான் ஓவரால் தாக்க விதியை தீர்மானிக்கும். சரியா? ஓவரால் தாக்க விதியை தீர்மானிக்கும். ரைட். அதான் சொல்லுவோம் நாங்க தாக்க வீதத்தை தீர்மானிக்கும் படின்னு சொல்லி இது பல படி தாக்கம் பல முதன்மை தாக்கங்களின் கூட்டாக இருந்தாலும் கூட அதுல ஆர்டிஎஸ்ன்றதுதான் என்ன செய்யும்னு சொன்னா ஒட்டுமொத்த தாக்கத்தை தீர்மானிப்பதாக அமையும். இந்த ஆர்டிஎஸ் வச்சு நாங்க எழுதுற இந்த தாக்க விதி இருக்குதே அந்த தாக்க விதி இப்ப நம்ம சொல்லுவோம் 2வது ஸ்டெப் ஒன்றை வச்சு நாங்க எழுதுறோம். R = K2 2வது ஸ்டெப் K2 போடுறோம். A ஒன்றும் அதுல B ஒன்றும் இதாகிறேன்னு சொன்னா B ஒன்றும் வருதுன்னு சொன்னா இப்ப இந்த தாக்கம் தான் இந்த படிதான் இந்த ஓவரால் ஒட்டுமொத்தமாக எழுதுற தாக்க விதிக்கு மிக ஒத்ததாக அமையும். ரைட். அப்ப தனிப்படி தாக்கங்கள்ல நாங்க பாக்குற நேரம் அதுல ஒவ்வொரு படியுமே முதன்மை தாக்கம், ஒவ்வொரு தனிப்படி முதன்மை தாக்கம், ஒவ்வொரு படி முதன்மை தாக்கமாக இருந்தாலும் கூட ஆர்டிஎஸ் என்றதுதான் அதுல தாக்க வீதத்தை தீர்மானிக்கும்படியா ஒட்டுமொத்த தாக்க விதிக்கு ஒத்து போவதாக அமையும். அதுல மத்த எல்லா முதன்மை தாக்கங்களும் உள்ளடங்குவதாக அமைஞ்சிடும். சரியா? அதே முதன்மை தாக்கம் என்ற கன்செப்ட் அதை நீங்க ஃபர்ஸ்ட்ல விளங்கணும். அதுக்கு பிறகு என்னண்டா தாக்கம் ஒன்று மூலக்கூற்று திறந்த விஷயம். தாக்கம் ஒன்று மூலக்கூற்று திறன்னு சொன்னா என்னன்னு சொன்னால் ஒரு முதன்மை தாக்கத்தை எடுத்தா சரியா ஒரு முதன்மை தாக்கத்துல சரியா ஒரு முதன்மை தாக்கத்துல தாக்கம் ஒன்று மூலக்கூற்று திறன் என்று சொல்லும் போது ஒரு முதன்மை தாக்கத்தின் தாக்கிகளோட பீசமான எண்ணிக்கைக்கும் தானே அந்த பீசமான எண்ணிக்கைகளை கூட்டுத்தொகையைத்தான் நாங்க மூலக்கூற்றுத்திறன்னு சொல்லுவோம். சரியா? இது ஆக சிம்பிளான ஒரு கான்செப்டாக இருக்கும். ஆக சிம்பிளான சரியா? இது ஒரு சிம்பிளான கான்செப்ட் என்னன்னு சொன்னா எத்தனை ஒரு ப்ரொடக்ட் ஒன்று உருவாகிறதுக்கு எத்தனை மூலக்கூறுகள் மினிமம் தேவைன்றது தான் எத்தனை மூலக்கூறுகள் மூலக்கூறுகள் மோதணுன்ற விஷயத்தை கதைக்கிறது தான் இது. சரியா? மூலக்கூற்று திறன். ஒரு விளைவு வாரத்துக்கு 2 மூலக்கூறுகள் கட்டாயம் மோதித்தான் வரணும்னு சொன்னா அது 2 மூலக்கூற்று திறன் தாக்கம். 3 மூலக்கூற்று திறன் தாக்கம்னா 3 மூலக்கூறுகள் அதுல மோதல் அடையும். அப்பதான் அந்த விளைவு வரும். சரியா? அப்படி தாக்கங்களை நாங்க ஒரு மூலக்கூற்று திறனா 2 மூலக்கூற்று திறனா 3 மூலக்கூற்று திறனான்னு சொல்லி எங்களுக்கு அதை சொல்லலாம். சரியா? அப்ப இத நாங்க ஆனா முதன்மை தாக்கங்களுக்கு கதைப்போம். சரியா? முதன்மை அதுல தனிப்படி தாக்கமாண்டா அதுதான் அதுல முதன்மை தாக்கம். அப்ப முதன்மை தாக்கத்துல எத்தனை மூலக்கூறுகள் தாக்கம் அடைகிறன்றத அதுல பீசமானத்தின்படி சமப்படுத்தப்பட்ட சமன்பாடு சொல்லித்தரும். அதுல உள்ள தாக்கிகள
மூல்களோட கூட்டுத்தொகை தான் அதுல மூலக்கூற்றுத்திறனை தீர்மானிக்கும். உதாரணமாக இப்ப நாங்க சொல்லுவோம் A பிளஸ் பி சி என்ற விளைவாரண்டா இதுதான் இதில் தனிப்படியில நிகழும் முதன்மை தாக்கம் இதுன்னா இது ஒரு இருமூலக்கூற்று திறன் என்ற ஒரு ஏயும் ஒரு பியும் சேர்ந்து ஒரு சி ஒன்று உருவாகும். சரியா? அப்போ மினிமமா ஒரு ஏயும் பியும் தாக்கம் அடையணும். எனவே இது இருமூலக்கூற்று திறன் தாக்கம்னு சொல்லலாம். ரைட்? இப்போ மூலக்கூற்றுத்திறன்டா அதன் சிம்பிளா இத்தனை மூலக்கூறுகள் தேவைன்றதை அதை சொல்லித்தரும். சரியா? அப்ப அதுல நாங்க டெஃபினிஷனை நீங்க பார்த்தால் சரியா, அதுல வரைவிலக்கணத்தை பாருங்க நீங்க. ஒரு முதன்மை தாக்கத்தின் மூலக்கூற்றுத்திறன் என்பது அதன் ஈடு செய்யப்பட்ட சமன்பாட்டில் உள்ள தாக்கத்தினை நடத்த தேவையான தாக்கி அல்லது தாக்கிகளின் ஆக குறைந்த மூலக்கூறுகள் அல்லது அணுக்கள் அல்லது அயன்கள பிசமான கூட்டுத்தொகையா இருக்கலாம். ஒன்றில் அதுல சில நேரம் அட்டாம்ஸ் அணுக்கள் ஈடுபடலாம். சில நேரம் அயனிக் ரியாக்ஷனை எத்தனை அயன்ஸ் தேவை அந்த விளைவு உருவாக்குறதுக்கு உள்ளதான் மொலிக்யூலரிட்டி மூலக்கூற்றுத்திறன் சொல்லப்படும். அது ஓர் மூலக்கூற்றுத்திறன், இரு மூலக்கூற்றுத்திறன், மும்மூலக்கூற்றுத்திறனாகவும் இருக்கலாம், அது கூடுதலாகவும் இருக்கலாம். உதாரணமாக பாருங்க, இந்த பியூட்டைல் ஆல்கஹால்ட என்னது ஒரு ஆல்கஹால் உடையுது, நான் இதை உடைச்சி கார்போனியம் அயனையும் சரியா, அப்ப வலி கார்போனியம் அயன் ஒன்னையும் ஹைட்ராக்சில் ஒன்னையும் உருவாக்குறேன்னு சொன்னா எனக்கு இது ரெண்டையும் உடைக்கி பின்ன தாக்கம் நடக்கணும். அப்படின்னா எத்தனை மூலக்கூறுகள் இது உடையணும்? இதுக்கு ஒரு மூலக்கூறு இருந்து உடைஞ்சா போதும். எனவே இது ஒரு மூலக்கூறு தாக்கம். ரைட்? அப்ப இந்த மூலக்கூறு உடைஞ்சி கார்போனியமாகவும் OH மைனஸாகவும் உடைஞ்சு போகுது. எனவே இது ஒரு மூலக்கூற்றுத்திறன் தாக்கம். ரைட்? அதே நேரம் இப்ப இங்க பாருங்க, இது பாருங்க, இப்ப நம்ம ரிவர்சிபிள் ரியாக்ஷன் யோசிச்சு அதுல என்னது ரிவர்ஸ்ல நாங்க பார்ப்போம். அதாவது கார்போனியம் அயனும் OHம் சேர்ந்து எனக்கு ஒரு ஆல்கஹால் உருவாக்கணும்னு சொன்னா மினிமமா இது ரெண்டும் சேர்ந்து இருமூலக்கூற்றுத்திறன் தாக்கம். இந்த படி இருமூலக்கூற்றுத்திறன் உடையது. ரைட்? இதுல ஒரு மூலக்கூறு, இந்த கார்போனியம் அயன் ஒரு மூலக்கூறு, ஹைட்ராக்சைடுல ஒரு மூலக்கூறு சேர்ந்து இது உருவாகணும். சரியா? இவ்வாறுதான் அதை நான் மூலக்கூற்றுத்திறன் சொல்லி சொல்லுவோம். இப்ப நாங்க முதன்மை தாக்கங்களுக்குத்தான் நாங்க மூலக்கூற்றுத்திறன் என்று சொல்ற விஷயத்த கருப்போம். தனிப்படி தாக்கம்னா அதே படி முதன்மை தாக்கமாக இருக்கும். அதே நேரம் பல படி தாக்கங்கள்ன்ற ஒரு படியுமே முதன்மை தாக்கமாக இருக்கும். ரைட்? இப்ப நாங்க ஒரு சில அடுத்தது பாருங்க. ரைட்? இப்ப உங்களுக்கு நாங்க படிச்ச இப்ப முதன்மை தாக்கம்ன்ற விஷயம், முதன்மை தாக்கம்னா தனிப்படியில அதாவது ஒரு தாண்ட நிலையின் ஊடாக போற தாக்கங்களை தான் நாங்க முதன்மை தாக்கம் சொல்லுவோம். சரியா? அதே நேரம் நாங்க மூலக்கூற்றுத்திறன்டா அடுத்த விஷயத்துக்கு வந்திக்கிறோம். மூலக்கூற்றுத்திறன்டா என்னன்னு சொல்லி. சரியா? பாருங்க, மூலக்கூற்றுத்திறன் டெபினிஷனை பாருங்க. இது நாங்க பலபடித்தாக்கமாக இருந்தால் இப்ப நாங்க பலபடித்தாக்கத்தை தீர்மானிக்கும் போது இப்ப பலபடித்தாக்கத்தை நாங்க கதைக்கிற நேரம் அதுல இப்ப நாங்க அதுல நிறைய படிகள் இருந்தாலும் கூட அதுல பலபடித்தாக்கங்கள்ல ஒரு அதாவது அதுல ஒரு ஆர்டிஎஸ் ஒண்டிக்குமே, அதாவது மெதுவா நடக்கிற ஸ்டெப்ஸ் தான் அந்த தாக்கத்தையே தீர்மானிக்கும். ரைட்? மெதுவானது முடிஞ்சாதான் தாக்கமே முடியும். எனவே அதுல நாங்க ஆர்டிஎஸ்ன்னு வரும், தாக்க வீத நிர்ணயப்படி. அந்த நிர்ணயப்படியில உள்ள எத்தனை மூலக்கூறுகள் மோதி ஒரு விளைவு வரணும்ன்றதுதான் அதுல பலபடித்தாக்கத்திற மூலக்கூற்றுத்திறனாக அமையும். பாருங்க, பலபடித்தாக்கத்தின் பொறிமுறை எழுதப்படும் போது தாக்க வீத நிர்ணயப்படி உள்ள மோதுகின்ற அல்லது ஒன்றாக இணைவதன் மூலம் விளைவுகளை தரும் துணிக்கை அல்லது மூலக்கூறுகளின் ஆக குறைந்த எண்ணிக்கை. இது பலபடித்தாக்கத்துக்கு. பலபடித்தாக்கத்துல மூலக்கூற்றுத்திறன் சொல்லி சொன்னாவே அது ஆர்டிஎஸ் உள்ள, அதாவது அது மெதுவான படியில் உள்ள அந்த தாக்கத்தையே நிர்ணயிக்கிற படியில் உள்ள மூலக்கூறுகளுடைய எண்ணிக்கைன்னு தான் எங்களுக்கு சொல்லலாம். சரியா? தனிப்படி தாக்கம்னா அதுல முதன்மை தாக்கமாக இருக்கிற அந்த தனிப்படியில் உள்ள
எத்தனை மூலக்கூறுகள் மினிமம் தேவை அந்த விலை உருவாக்குறது அந்த பீசமானத்துல கூட்டுத்தொகையை சொல்லலாம். பல படித்தாக்கம் சொன்னா நீங்க அதுல மெதுவான படி எதுன்னு கண்டுபிடிக்கிறது. சரி, அவன் தரணும் மெதுவான ஆர்டிஎஸ் நீங்க கண்டா அதில் உள்ள மினிமம் அமௌண்ட் ஆஃப் மூலக்கூறுகள், அதாவது பீசமான எண்ணிக்கையிற கூட்டுத்தொகை வந்து அதுல மூலக்கூற்றுத்திறன்றதை தரும். ரைட். அப்போ உங்களுக்கு முதன்மை தாக்க மூலக்கூற்றுத்திறன்றது வந்து நீங்க பிரதானமா இந்த பாடத்தை அடுத்த நாங்க கணக்கு செய்யற நேரம் கல்குலேஷன்ஸ் வரும், கல்குலேஷன்ஸ்ல மறைமுகமா சொல்லுவாங்க இதுகளை. அப்ப நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ளணும். சரியா? பல படித்தாக்கமாக நிகழுது இதுல மூலக்கூற்றுத்திறன் இது கண்டா அதான் ஆர்டிஎஸ் சொல்லி உங்களுக்கு விளங்கணும். ரைட். ஓகே, அடுத்தது இப்ப நாங்க சில உதாரணங்கள் ஒரு படித்தாக்கங்களுக்கு உதாரணம் தந்திக்கிற பாருங்க. ஒரு ஹைட்ரோனியம் அயனும் அமோனியம் சேர்ந்து NH4+ வருது. சரியா? அப்ப இது வந்து இரு மூலக்கூற்றுத்திறன் 1 2 மூலக்கூறுகள் இணைஞ்சுதானே வர இரு மூலக்கூற்றுத்திறன்ல முதன்மை தாக்கம் ஒரு படித்தாக்கம். அதே நேரம் இப்ப நாங்க N2O4 பிரிகைய பாருங்க, 2 NO2 அது உடைஞ்சி போகுது. அப்போ ஒரு மூலக்கூற்று தானே உடையணும், ஒரு மூலக்கூற்று உடைஞ்சா சரி. ரைட். எனவே அது ஒரு ஓர் மூலக்கூற்று முதன்மை தாக்கம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி சரியா வெவ்வேறு மூலக்கூற்றுத்திறனுடைய முதன்மை தாக்கங்கள் உங்களுக்கு தந்திக்குது. PCl5 + Cl3. PCl5ன்றது என்னது? PCl3 ஆகும் குளோரின் ஆகும் உடைய தாக்கம் ஒரு மூலக்கூற்றுத்திறன் தாக்கம். இதை நாங்க அதாவது HIயை பத்தி நான் இங்க டிஸ்கஸ் பண்ணல. அதுக்கு நாங்க வேற ஒரு பொறிமுறை மூலம் நிகழும் ஒரு பலபடித்தாக்கமாக இருப்பதனால நான் இங்க அதை டிஸ்கஸ் பண்ணல. ரைட். நான் இதுக்கு முந்தின செஞ்ச செக்ஷன்ல நான் இதுல அதாவது தாக்கம் ஒன்று முன் சமநிலை இருப்பதற்கான சந்தர்ப்பங்கள்னு நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல செஞ்சேன். அதுல வந்து இந்த HIட மெக்கானிசம் எல்லாம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணினேன். ரைட். அதை இங்க நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண வரல. அதே நேரம் NO+O3 ரெண்டு மூலக்கூறுகள் இணைஞ்சி NO2 + O2 ஆக வருது. எனவே 1 2 இல்லையா, 2 மூலக்கூறு தானே, எனவே இரு மூலக்கூற்று திறன். அதே மாதிரி இங்க ஃபைனலி ஒன்று பாருங்க, இது பாருங்க, 2 CO+O2 2 CO2 வருது இல்லையா. CO ஆக்சிஜனோட தாக்கம் அடைஞ்சி கார்பன் ஆக்சியேற்றப்பட்டு CO2 வருது. 2 CO 2 + 1 மும்மூலக்கூற்று திறனாக இருக்கும். இப்போ ஒரு தாக்கம் வந்து நடக்கிற நேரம் மினிமம் சரியா ஒரு தாக்கம் நடக்கும் போது 3 மூலக்கூற்றுத்திறனுடைய தாக்கங்கள் வரைக்கும் அது வந்து சிங்கிள் ஸ்டெப்ல நடக்கலாம். சரியா? பல மல்டி ஸ்டெப்ல நடக்கலாம், சிங்கிள் ஸ்டெப்ல நடக்க பாசிபிள் 3 மூலக்கூற்றுத்திறன் வரைக்கும். ஆனா அதை விட கூடி கூடி போற நேரம் என்ன நடக்கும்னா, இப்ப பாருங்க உதாரணமாக HBr+O2 2 H2O 2 HBr ஆக்சிடைஸ் ஆகுது, Br2 H2O மருந்து தாக்கத்துக்கு HBr பீசமானம் 4. ரைட். HBr பீசமானம் வந்து 4ஆக இருக்குது. சரியா? சரியா? அதே மாதிரி ஆக்சிஜன் பீசமானம் எப்படி இருக்குது? 1ஆக இருக்குது. ரைட். எனவே HBr-O2 சேர்ந்து இப்ப இதுல மூலக்கூற்றுத்திறன் வந்து 5 வந்துடுது. எனவே 5 வரக்கொள்ள இப்ப ஒரே அடிக்கு அப்படி மூலக்கூறுகள் எல்லாம் கொலாய்டாமல் மோதையே இல்லாது. எனவே வந்து இது வந்து பல படித்தாக்கமாக தான் நடக்கும். ரைட். ஒரு படி மூலம் நடக்க கஷ்டம். சரியா? ஒரு 2க்கு மேற்பட்ட படியோ நடக்கும். உதாரணம் அதே நேரம் இன்னொரு பாருங்க, இன்னொரு ரியாக்ஷன் உண்டு உங்களுக்கு தரப்பட்டிக்குது. அது பெர்மங்கனேட் வந்து பெர்மங்கனேட் ஆக்சலேட் அயனோடு உள்ள தாக்கத்துல ரைட், பெர்மங்கனேட் ஆக்சலேட் உள்ள தாக்கத்துல என்ன நடக்கு? 2 MnO4- 2 இங்க 16 இங்க 5. சரியா? 16 5 21 23 வருது இல்லையா?
டோட்டல் வந்து மூலக்கூறு அதாவது வீசமானக்குள்ள கொடுத்து 23. ஒரே அடிக்கு 23 மூலக்கூறுகள் தாக்கம் அடைய கஷ்டம். எனவே இந்த தாக்கம் பலபடி தாக்கமாக நிகழும். சரி, அப்ப மூலக்கூற்றுத்திறன் அதிகரிக்க அதிகரிக்க அதுக்கு வந்து பலபடி தாக்கமாக வர பாசிபிலிட்டி அதிகமாக வருது என்றுதான் நீங்க அதுல விளங்கி கொள்ளுங்க. ரைட். அடுத்தது இப்போ ஒரு மல்டிபிள் ஸ்டெப் ரியாக்ஷன்ஸை பத்தி தான் நாங்க இப்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். சரியா? பலபடி தாக்கம்ன்றது பாருங்க, அதுல நிறைய ஸ்டெப்ஸ் உள்ள ரியாக்ஷனாக இருக்கலாம். அப்ப அதுல என்னது ஒவ்வொரு படியா நடக்கும். உதாரணமாக இப்ப நான் சொல்லுவோமே, என்னது ஏன்றது சியாக மாறணும். ரைட். இதன் ஓவரோட ஏ கேஸ் சி கேஸா மாறணும். அப்ப என்ன செய்யுது, முதலாவது இப்படி நடக்காம ஏ கேஸ் வந்து ஏதோ இன்னொரு விளைவாக பி கேஸாக மாறி, இந்த பி கேஸ்ன்றது எங்களோட தாக்கத்திலே இல்லை. ரைட். ஆனா புதிய ஒரு ஆளா மாறிடு. சரியா? மாறி அதுக்கப்புறம் ஃபைனலி சி கேஸா மாறுது. அப்ப இது வந்து என்னது, இடையில சுமார் 2 படியா நிகழ்ந்திக்குது. இப்ப இதை நான் பலபடி தாக்கம்னு சொல்லுவோம். இப்ப இந்த பிஏ வந்து நான் தாக்கத்துல ஆரம்பத்துல போடவே இல்லை. ரைட். போடவே இல்லை. எனவே பி கேஸ் வந்து ஒரு இன்டர்மீடியட் இடைநிலையாக உருவாகுது. சரியா? அப்படின்னு சொல்லலாம். சில நேரம் வந்து இந்த தாக்கத்துக்கு இது சும்மா நிகழாது. நான் என்ன செய்யறேன், ஏதோ ஒரு ஐ மைனஸோ ஏதோ ஒரு ஊக்கி ஒன்றை போடு, கேட்டலிஸ்ட் ஒன்றை எட் பண்ணுவேன். சரியா? ஆரம்ப தாக்கத்தை ஸ்பீடை நடக்கணும், ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண கூட்டுறதுக்கு. அப்ப ஃபைனலி என்ன செய்யும், அந்த நாங்க போட்ட அந்த ஊக்கியும் சேர்ந்துதானே வெளியே வரும், ஊக்கியும் வெளியே வரும். ரைட். எனவே இந்த வந்து சொல்றது நான் ஊக்கி போட்டது திரும்ப வர்றதுன்னா ஊக்கி இடையில உருவாகிட்டு, ஆனா ஃபைனலி ஆளே காண இல்லைன்னு சொன்னா அவங்க இடைநிலைன்னு சொல்ல. இன்டர்மீடியட் ஒன்று வந்தா, இடைநிலை ஒன்று வந்தா அது குவைட் அன்ஸ்டேபிளாக இருக்கும். ரைட். அது வந்து வெரி அன்ஸ்டேபிள், உறுதி குறைவாக இருக்கும். ரைட். அப்போ உங்களுக்கு ஒரு மெக்கானிசம் எழுதுற நேரம், தனிப்படி தாக்கங்கள படிகள் எழுதுற நேரம் அதுல ஊக்கியது இடைநிலை எதுன்னு சொல்லி அவங்க அழகா ஐடென்டிஃபை பண்ணி கொள்ளலாம். சரியா? இப்ப இந்த ஓவரால் ரியாக்ஷன், ஒட்டுமொத்த தாக்கம்னா என்னண்டா, நான் எதிர்பார்க்கிற ஃபுல்லா வெளியே வர அந்த தாக்கம், அந்த ஒட்டுமொத்த தாக்கம் பல முதன்மை தாக்கங்கள்ற கூட்டு, கம்பினேஷன் ஆஃப் ரியாக்ஷனாக இருக்கும். இந்த ஒட்டுமொத்த இப்ப பாருங்க, ஏன்றது சி பி ஆக மாறி பின்றது சி ஆகுது. ஒட்டுமொத்த தாக்கம் ஏன்றது சி ஆகுது. இப்ப நெட் ரியாக்ஷனை தான் சொல்ற தேதிய தாக்கம். தேதிய தாக்கம் பல முதன்மை தாக்கங்கள் உள்ளுக்குள்ள கூட்டாக இருக்கும். அதே நேரம் ஒரு தாக்கப்படியில் உருவாகிய பின்னர் அந்த இடைநிலைனா என்ன, ஒரு தாக்கப்படியில் உருவாகி பின்னொரு தாக்கப்படியில் அழிக்கப்படும். ரைட். இடைநிலையில ஒரு தாக்கப்படியில உருவாகி ஒரு தாக்கப்படியில் உருவாகணும், நாங்க போடக்கூடாது, உருவாகணும் அது. ரைட். அது உருவாகணும், உருவாகி அது இன்னொரு தாக்கப்படியில அழிக்கப்படணும். ரைட். அதை நாங்க சொல்லுவோம் என்னன்னு சொன்னா இடைநிலைன்னு சொல்லி சொல்லுவோம். அதே நேரம் ஊக்கினா என்ன, நாங்க ஆரம்பத்துல போட்டது அப்படியே வெளியே வரணும். சரியா? ஆரம்பத்துல போட்டிக்கணும், ஆனா இது போட்டது இந்த உள்ளுக்கு உபயோகிக்கப்படும். சரியா? தானும் ஒரு தாக்கி மாதிரி இந்த ஊக்கி வந்து பங்கு கொள்ளும். ஆனா எது நடந்தாலும் ஃபைனலி வந்து என்ன செய்யும், ரசாயன மாற்றம் ஒன்றுமே இல்லாம என்ன செய்யும், ஊக்கின்றது ரசாயன மாற்றங்களுக்கு உள்ளாகாது. ஊக்கின்றது கெமிக்கல் சேஞ்சஸ்க்கு உள்ளாக, ரசாயன மாற்றங்கள் இல்லை. ஆனா பிசிக்கல் சேஞ்சஸ், பௌதீக நிலை மாற்றங்கள், பௌதீக மாற்றங்கள் வரலாம். ரைட். அப்படி வரலாம். அப்ப போட்டது திரும்ப வரணும், அப்படி இருந்தா அது ஊக்கி. இப்ப தாக்கி வந்து போட்டது அப்படியே வராது இல்லையா? தாக்கி என்ன செய்யும், விளைவாத்தான் மாறிக்கும். போட்டது திரும்பி வர்றதுன்னா ஊக்கி. ஆரம்பத்துல போடவே இல்லை, ஆனா இடையில ஒரு ஆள் ஒன்று இருக்குது, ஆனா ஃபைனலி அந்த ஆள் இல்லை அப்படின்னா அவங்கதான் என்னது இடைநிலைன்னு சொல்லி அவங்களும் மெக்கானிசம்ல ஐடென்டிஃபை பண்ணி கொள்ளலாம். சரியா? ஆனா
இப்ப நாங்க ஓவரோல எழுதுவோமே, ஒட்டுமொத்த தாக்க விதி ஒன்று எப்படி எழுதுவோம்? உதாரணமாக R சமன் K இன்டு A இன் முதலாம் அடுக்குன்னு சொல்லி எழுதுறோம். இப்படி எழுத கொள்ள இதுதான் எங்களுக்கு இது வந்து ஓவரோல் அவங்களுக்கு வர தாக்க விதி. சரி, ஏதான் தீர்மானிக்குதுன்னு சொன்னா இப்படி எழுதலாம். ஆனா இப்படி நாங்க எழுதுற ஒட்டுமொத்த ஃபைனலி நாங்க எழுதுற தாக்க விதியில ஊக்கியும் வரக்கூடாது, இடைநிலை ஊக்கியும் வரக்கூடாது, இடைநிலையும் வரக்கூடாது. ரைட்? அப்ப ரெங்களே சொல்லலாம் மூக்கி இடைநிலை அப்படி வந்திருந்தாலும் நம்ம அதை வேற ஸ்டெப்பை போட்டு ரிப்ளேஸ் பண்ணி நாங்கள் முன்சமநிலை இந்த பாடத்துல நாங்க படிப்பிச்சேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நான் ADE கிளாஸ் 3ஐயும் சேர்த்து தாக்கம் ஒன்றுக்கு முன்சமநிலை இருப்பதற்கான சந்தர்ப்பங்கள்னு படிப்பிச்சேன். அதுல இடைநிலையை ஊக்கி அதுகளை வந்து எப்படி சாரி இடைநிலை வந்தால் அதை வந்து எப்படி ரிப்ளேஸ் பண்ணி கேசி ஒன்று போட்டு நான் காட்டணுன்றதையும் சொன்னேன். நான் இடைநிலையோ ஊக்கியோ ஒட்டுமொத்த தாக்க விதியில எங்களுக்கு காட்ட இயலாது. சரியா? இப்ப இதை நாம படிச்ச அந்த கன்செப்ட்ஸை வந்து இப்ப நாம இப்ப ஒவ்வொரு தாக்கங்கள் எப்படி அது பயன்படுதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்ப நான் முதலாவது இப்ப உங்களுக்கு பார்க்க போறது என்னன்னு சொன்னால், இந்த முதலாவது உதாரணத்துல ஒட்டுமொத்த தாக்கமாக இவ்வாறு. சரியா? 2 ஓசோன் கேஸ் வந்து என்ன செய்யும் மாற்ற சாரி 2 ஓசோன் கேஸ் வந்து 2 ஓசோன் கேஸ் வந்து 3 O2ஆக மாறும் இல்லையா? 3 O2ஆக மாறும் ஃபைனலி. சரியா? 3 O2 கேஸாக மாறும். இந்த தாக்கத்தை தான் நாங்க பார்க்க போறோம். இந்த தாக்கம் உண்மையிலேயே இப்ப இதுதான் ஒட்டுமொத்த தாக்கம். ஆனா இது வந்து பல படி தாக்கம். எப்படி நிகழும்? ஓசோன் கேஸ் முதல் படியில O2 கேஸ் பிளஸ் O கேஸாக மாறிட்டு முதலாவது O2 ஆகவும் O கேஸாகவும் மாறுது. அது பிறகு அதாவது இப்ப O2 கேஸ் ஒன்று வந்துட்டு அப்ப எங்களுக்கு எதிர்பார்த்த விளைவு ஒன்று வந்துட்டு நாங்க போட்டதுல ஒரு ஓசோன் பயன்பட்டு ஒரு O2 வந்து வந்துட்டு அப்ப நாங்க போட்டதுல ஒரு ஓசோன் பங்குபட்டுட்டு ஒரு O2 விளைவுலையும் வந்துட்டு அப்ப நாங்க போட்டதுல 2 இன்னொரு ஓசோன் மிச்சம் மீக்குது. இன்னொரு ஓசோன் அப்ப அடுத்த படிக்கு வரும். அப்ப இதுல வந்து முதலாவது வந்ததுல ஒரு விளைவு வந்ததோடு சரி இன்னொரு நான் போடவே இல்லாத புதிய ஒரு ஆள் ஒன்று வந்தீரு. சரியா? போடவே இல்லாத ஒரு புதிய ஒரு ஆள். இவங்கள தான் நாங்க சொல்றது என்னன்னு சொன்னால் இவங்களை நாங்க சொல்றது என்னென்றால் இவங்க தான் இடைநிலை. சரியா? இவங்க தான் இடைநிலை. அப்ப போடல்ல இடையிற வந்தீராங்க. ரைட்? அப்ப இந்த இடைநிலை வந்தா அது வந்து எக்ஸ்ட்ரீம்லி ரியாக்டிவ். அடுத்து அன்ஸ்டேபிள் தானே. அன்ஸ்டேபிள் உறுதி இல்லை. அடுத்த ஸ்டெப்ல தாக்கம் அடைஞ்சு இல்லாம போய்த்திரும். அப்ப என்ன செய்யும்? அடுத்து வந்தது இப்ப ஒரு ஓசோன் முதலாவது பெய்திருதானே. அப்ப ஒட்டுமொத்த தாக்கத்தில் உள்ள இன்னொரு ஓசோன் மூலக்கூறு நீங்குது. ரைட்? அப்ப இன்னொரு ஓசோன் மூலக்கூறோட தாக்கம் அடைஞ்சி என்ன செய்யும்? இன்னும் 2 ஆக்சிஜன் விளைவாக வரும். முதலாவது படியிற ஒரு O2 வந்துட்டு முதலாவது படியிற ஒரு O2 வந்துட்டு இன்னும் 2 O2 வரணும். அந்த 2 O2 ரெண்டாவது படியில உருவாகுது. அதாவது முதலாம் படியில ஓசோன் O2 ஒரு பிரதான விளைவாகவும் ஓன்ற புதிய ஒரு ஆளாகவும் மாறிச்சு. அந்த ஆள் வந்து இடைநிலை அவங்க உறுதி இல்லை. என்ன செய்வாங்க? அடுத்த தாக்கி இன்னொரு மிஞ்சின ஓசோனோட தாக்கம் அடைஞ்சி இன்னும் எங்களுக்கு தேவையான 2 பாருங்க ஓசோனும் செஞ்சா 2 O2 கேஸா போகும். இப்ப முதலாவது தாக்கம் ஒரு மூலக்கூற்று பிணைப்பு உடைவு தாக்கம். 2வது என்னது பிணைப்பு இந்த பிணைப்பு ஓசோன் உடைஞ்சி உருவாகிற இரு மூலக்கூறுகள் பங்குபற்ற தாக்கம் இரு மூலக்கூற்று தாக்கமாக இருக்குது. சரியா? அப்ப இதுல இடைநிலைன்றத நீங்க இதுல கிளியரா விளங்கிப்பீங்க. ரைட்? அடுத்தது
ஒட்டுமொத்த தாக்கம் அடுத்து உங்களுக்கு காட்டிக்குது. இப்ப உங்களுக்கு இடைநிலைண்டா என்னன்னு வந்துச்சு. அப்ப ஓன்றது ஓ கேஸ். ஓ கேஸ்ன்றது அதாவது ரியாக்டிவான ஆக்சிஜனை மூலிகம்னு நாம சொல்லுவோம். ரைட். அதான் என்ன செய்யும், அடுத்த ஸ்டெப்ல ரியாக்ட் ஆகி வருது. அப்ப முதலாம் ஓவரோல் இந்த 2 தாக்கத்தையும் கூட்டினா 2 ஓசோனும் 1 ஓ கேஸும் சேர்ந்து 3 O2வும் 1 ஓ கேஸும் வருது. அப்ப ஆனா ஓ கேஸ் 2 இடத்துலையும் வரதுனால கட் பண்ணினா 2 ஓசோன் 3 O2ஆக மாறுது. அப்ப இடைநிலை ஒட்டுமொத்த தாக்கத்துல இல்ல, ஃபைனலி வந்து இல்ல. சரியா, கடைசியில காண முடியாது. உங்களுக்கு இடைநிலைண்டா என்னென்று விளங்குன்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது சரியா, அதுக்கு இன்னொரு உதாரணத்தை பாருங்க. I மைனஸ் ரைட், H2O2 பிரிகை தாக்கம். H2O2 பிரிகை தாக்கம்னா என்ன உங்களுக்கு தெரியுமா? ஒரு ரியாக்ஷன் என்னது, நான் நிறைய முறை எழுதி படிக்கிற H2O2 மூலக்கூறு H2O ஆகும் ஆக்சிஜன் கேஸாகவும் தெரியுது. இந்த தாக்கம், இந்த தாக்கத்துல நான் I மைனஸ் ஊக்கியா போடுவேன். I மைனஸ் ஊக்கியா போடுவேன். அப்ப I மைனஸ் என்ன செய்யும் என்றால் I மைனஸ் ஊக்கியாக போடும். I மைனஸ் ஊக்கி, I மைனஸ் நாங்கள் I மைனஸ் ஊக்கி கேட்டலிஸ்ட். அப்ப என்ன செய்யும் அது வந்து ஊக்கிகள் தாக்கத்தில் பங்கேற்கும். அப்படித்தானே? அப்ப H2O2வும் I மைனஸும் தாக்கம் அடையும். I மைனஸ் முதற்படுகிற இப்ப 2 H2O2 தனிமணி மாறும். முதலாவது உள்ள ஒரு H2O2 மூலக்கூறு I மைனஸோட தாக்கம் அடைஞ்சி ஒரு விளைவு மூல H2O ஒரு மூலக்கூறையும் மிஞ்சினதுகள் ஒரு ஆக்சிஜனும் I மைனஸ் IO மைனஸ்னு போகும். சரி, I மைனஸ் IO மைனஸ்னு வந்துடும். இவங்க யார் IO மைனஸ்ன்றது நாங்க ஆரம்பத்துல போட்டோமா? ஆரம்பத்துல போடல இல்லையா? ஆரம்பத்துல போடல. ஆனா இவங்க என்ன செஞ்சுக்கிறாங்கண்டா இடையில உருவாகிறாங்க. ரைட், இடையில உருவாகிறாங்க. அப்ப இவங்க ஒரு அவங்கதான் இடைநிலைங்க. சரியா, அவங்க என்ன செய்வாங்க? அப்ப அடுத்த ஸ்டெப்புக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். H2O2 I மைனஸ் போட்டா I மைனஸ் ஊக்கி தாக்கத்துல பங்கு பற்றி IO மைனஸ் ஆக மாறிக்கொள்ளும். அப்புறம் அது IO மைனஸ்ன்றது தாக்கத்துல போடல, இடையில தோன்றி இடைநிலை அடுத்த படிக்கு தாக்கத்துக்கு வரும். அப்போ ஒரு H2O2 மூலக்கூறு பயன்பட்டுட்டு, சரியா, ஒரு H2O மூலக்கூறு பயன்பட்டுட்டு இன்னொரு H2O2 மூலக்கூறு என்ன செய்யும் சொன்னா, ரெண்டாவது H2O2 மூலக்கூறு H2O ஆகவும் H2O ஆக உடைஞ்சிரும். அது பிறகு எங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் உண்டு அடுத்த விளைவில் உருவாகணும். அப்ப 2 ஆக்சிஜனும் சேர்ந்து ஒரு O2 மூலக்கூறு வரும். அதை நீங்கள் ஃபைனல் விளைவிக்குது இல்லையா? அந்த H2 ஆக்சிஜன் ஒன்று வரும். ஆனா I மைனஸ் என்ன செய்யும்? அப்ப H2O O2 I மைனஸ் ரிலீஸ் ஆகும். போட்ட மாதிரியே ரிலீஸ் ஆகும். சரியா, அப்ப இவங்க யாரு? I மைனஸ் வந்து போட்ட மாதிரியே ரிலீஸ் ஆகுது. சரியா, அவங்கதான் அந்த இடத்துல கேட்டலிஸ்டாக இருக்கு I மைனஸ். சரியா, I மைனஸ் போட்டது அப்படியே வருது. ரைட், அப்ப போட்டது அப்படியே வெளியே வருது. எனவே அது ஊக்கியாக இருக்குது. அப்போ உங்களுக்கு இந்த 2 படியையும் வச்சு எது ஊக்கி எது இடைநிலைன்றது இன்னும் கண்டுகொள்ளலாம் தானே. தாக்கத்துல போடாது ஒன்று வந்துச்சு, அது வந்து விளைவுலையும் இல்லை. அப்ப அவங்க இடைநிலை. விளைவுலையில் இருந்து அது விளைவு தானே. விளைவும் இல்லாம இருந்தால் அது வந்து இடைநிலை. இடைநிலையாக இருந்தால் அது அடுத்தபடி தாக்கத்துக்கு போகும். அடுத்த தாக்கி மூலக்கூறோடு தாக்கி வெளியாகுது. அதுல I மைனஸ் ஊக்கிட தொழிற்பாடாக இருக்கு. சரியா, அதை நீங்க திருப்பி திருப்பி எழுதி கொஞ்சம் பார்த்தால் உங்களுக்கு நல்லா விளங்கி கொள்ளலாம். அடுத்தது பாருங்க, என்னது என்றால் இப்போ உங்களுக்கு தெரியும் CFCன்றது குளோரோ ஃப்ளோரோ கார்பன் இல்லையா? குளோரோ ஃப்ளோரோ கார்பன் CFC மூலக்கூறு. CFC மேல் வளிமண்டலத்துல அந்த தாக்கங்களால உடைஞ்சி CFCயால குளோரின் அணு உருவாகும். சரியா,
இந்த குளோரின் அணு வந்து வெரி ரியாக்டிவ். இது என்ன செய்யும்னு சொன்னா ஓசோன் படியே அழிக்கும். சரியா? இது என்ன செய்யும்? ஓசோன் அப்படியே அழிக்கும். அப்ப இதுல இந்த எப்படியான சங்கிலி தாக்கத்தால் அழிக்கிறேன்றது தான் ஓசோன் படை அழிகிற தாக்கம் உங்களுக்கு தெரியும். எப்படி 2 ஓசோன் கேஸ் 3 O2ஆக போறது. இது எவ்வாறு அழிக்கிறேன்றது தான் அடுத்த நாம அதோட மெக்கானிசம்ல நான் இதுல காட்டிக்கிறேன். குளோரின் வருது. குளோரின் வந்து என்ன செய்யுது பாருங்க. குளோரின் மூலக்கூறு வந்து ஓசோன் ஒன்றை தாக்கி ClO ஆகி ஒரு ஆக்சிஜன் வெளியாகுது. சரியா? அந்த ClO என்ன செய்ய அடுத்தபடியில் இல்லை, இன்னொரு ஆக்சிஜனோ தாக்கி Cl வெளியாகிட்டு 2 ஆக்சிஜனை வந்து உருவாக்கும். இந்த தாக்கத்தை பார்த்தால் உங்களுக்கு இடைநிலை அல்லது தாக்கியது, இடைநிலை எது, ஊக்கியது அப்படின்னு எல்லாம் உங்களுக்கு கண்டுபிடிக்கலாமா? சரியா? இப்ப பாருங்க, இப்ப நாங்க போட்டது அப்படியே வெளியே வராள் யாரு? போட்டு ஆரம்பத்துல போட்டு அப்படியே வெளியே வருது. சரியா? நாங்க குளோரினை போட்டோம், அப்படியே வெளியே வருது. எனவே குளோரின் வந்து இங்க ஊக்கியாக இருக்கு. ரைட்? குளோரின் தான் யாரு? ஊக்கி. குளோரின் தான் ஊக்கி. குளோரின் போட்டது அப்புறம் ஃபைனலி வெளியே ஆயிட்டு. சரியா? அதே நேரம் தாக்கத்தில் இல்லாத ஒரு ஆளும் இங்க பங்கு பற்றி இருக்கு. எங்களுக்கு தாக்கம் வந்து இதுதானே, தாக்கம் 2 ஆக்சிஜன் ஓசோன் 3 O2. அப்ப தாக்கத்தில் இல்லாத ஒரு ஆளும் வந்து ஹனி இருக்குது. அது யாரு? இடையில் உருவாகிக்குது. ரைட்? அவங்கதான் இந்த ClO உருவாகிட்டு அப்ப இடைநிலை அடுத்தபடியில் என்ன செய்யணும்? அந்த இடைநிலை அழிஞ்சு போகும். ரைட்? அப்ப உங்களுக்கு இதை பார்த்தால் அப்ப தாக்கிய இடையே ஒட்டுமொத்த தாக்கத்தில் இது ரெண்டும் வராது. 2 சைட்லையும் இதனால கட்டாகும். ஒட்டுமொத்த தாக்கம் 2 ஓசோன் மூலக்கூறு 2 ஓசோன் மூலக்கூறு என்ன செய்யும்? 3 O2ஆக பெய்திக்குது. ரைட்? அதாவது இந்த தாக்கத்துல 2 ஓசோன் மூலக்கூறு வந்து 3 O2ஆக மாறிக்கிது. அதுல குளோரின் என்றது ஊக்கியாகவும் ClO இடைநிலையாகவும் அமைகின்ற விஷயத்தை நாம் இங்க பார்த்தோம். சரியா பிள்ளைகள்? இப்போ உங்களுக்கு ஊக்கி அடுத்த இடைநிலைன்றது வந்து ரியாக்ஷன் மெக்கானிசம்ல என்னன்னு விளங்கிக்கும்னு நினைக்கிறேன். இதோட அப்ப நீங்க ஊக்கின்னு என்னது, இடைநிலை என்னன்னு பார்த்து கொள்ளுங்க. ஒரு தாக்கத்தில் முதன்மை தாக்கம்டா என்ன, மூலக்கூற்று திறன்டா என்ன, பலபடி தாக்கம்ன்றது எவ்வாறு நிகழும் என்ற சில விஷயங்களை நாங்க இங்க டிஸ்கஸ் பண்ணினோம். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அடுத்த வீடியோல மற்ற லெசனை நான் போடுவேன். இதை படிச்சு கொள்ளுங்க, எக்ஸாமுக்கு ரெடி ஆகுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.